இந்த கடகம் இம்முறை கடகத்துக்கு ஜென்மத்திலே ராகு வருகிறார். போன 1.5 வருஷமா அவர் 2ஆம் இடத்துல இருந்தார். இந்த 2ஆம் இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண விஷயங்கள்ல ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடகராசிக்காரர்கள் கடந்த 1.5 வருஷங்களா மிக பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடி, சரியில்லாத வேலை அமைப்புகள், ஒரு மன திருப்தியா எங்கேயும் போனோம் வந்தோம் அப்படின்ற அமைப்புகள், ஒரு வேலையை கூட நிம்மதியாக செய்தோம், டார்கெட்னு சொல்லுவோம். இந்த டார்கெட் அமைப்பு இல்லாம ஏதோ ஒரு போனோம் ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே கடந்த 1.5 வருஷ காலமா கடகராசிக்காரர்களுக்கு இல்லாமல் இருந்து வந்தது. அந்த அமைப்புகள் அனைத்துமே இப்போதைக்கு மாறப்போகுது. இன்னும் முக்கியமா கடகராசி இளம்பருவத்திற்கு கல்யாண தடைகள், சுபகாரிய தடைகள் நிறைய இருந்து வந்தது. நிறைய கடகராசிக்காரருடைய தகப்பனார்கள் தகப்பன் தாய்க்கு நம்முடைய குழந்தைக்கு இன்னும் அந்த திருமணம் என்கிற விடிவு காலம் வரவில்லையே அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அது எல்லாமே இப்ப நீங்க போகுது. கடகராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து விலகி ஜென்மத்திலேயே வருகிறார். இந்த ஜென்மத்துல வர்றதுனால ஏதாவது எனக்கு தொல்லைகள் நடக்குமோ, என்னுடைய திறமைகள் மழுங்கடிக்கப்படுமோ, நான் வெளியே தெரிய மாட்டேனோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றது, கடகம் அவருக்கு ராகுவிற்கு பிடித்த வீடு என்பதால் கடகத்தினரை அவர் எப்போதுமே தொல்லைப்படுத்துவது இல்லை. ஆகவே இப்போது இந்த கடந்த 1.5 வருட காலமாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீங்க. கடன் தொல்லைகள் கடந்த 1.5 வருஷமா யார் யாரெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவங்க எல்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த கடனை அடைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ராகு ஏற்படுத்தி தருவார். கடந்த 1.5 ஆண்டுகள்ல பொருளாதார சரிவுகளை யார் சந்தித்தீர்களோ, வேலையில யார் யார் சிக்கலை சந்தித்தீர்களோ, கடந்த 1.5 வருட காலமாக தொழில ஒரு தம்மா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தொழில் நிலைமைகள் யாருக்கு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பில் இருந்ததோ அவை அனைத்துமே ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சாதகமான அமைப்பாக மாறி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை இந்த ராகு கேதுக்கள் அளிக்க இருக்கின்றன. என்ன ஒண்ணு, சோம்பல் கொஞ்சம் அதிகமாகும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாவீங்க. ராசியில ஜென்ம ராசியில ராகு இருக்கும்போது கொஞ்சம் சோம்பல் அதிகமாகும். ஒரு எதையும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மெத்தனம் அதிகமாகும். எதையும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மெத்தனம் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த அதிர்ஷ்டமான காலத்துல வரும்போது நம்முடைய பலன்கள், நல்ல பலன்கள் குறையும். அதிர்ஷ்டமும் ஊக்கமும் ஒன்று சேரும்போது, அதிர்ஷ்டமும் முயற்சியும் ஒன்று சேரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பது ஜோதிடத்தையும் தாண்டிய ஒரு விதி. ஆகவே அதிர்ஷ்டமான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்க முயற்சியோடையும் ஊக்கத்தோடையும் செயல்படணும். அதிர்ஷ்டமான காலகட்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்றத நான் ஏன் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சியின் மூலம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு மிகவும் யோகமான ஒரு காலகட்டம் கடகராசிக்கு ஆரம்பமாகுது. 6ஆம் இடத்துல வருகின்ற சனி பகவான் கடனற்ற நிலைமையை ஒரு எதையும் சாதிக்கின்ற ஒரு நிலைமையை கொடுப்பார். கடன் இல்லாத ஒரு நிலைமை வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதிகமா சம்பாதிக்க போறோம்னு அர்த்தம். கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு நம்முடைய வருமானம் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு ஆதாரமான வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை விஷயங்களும் இந்த ஒரு 2 வருஷத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அவன் செழிப்பாகத்தான் இருக்க போகிறான். ஆகவே கடகராசிக்கு இப்போ இருக்கிற பணத்தை தடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்பிலிருந்து ராகு பகவான் விலகி ஜென்மத்துக்கு வருகிறார். ஜென்மத்துக்கு வருகிறார் என்ற போது அவர் பண வரவை கொடுக்க போகிறார். தொழில் முன்னேற்றங்களையும் வேலையில் நல்ல அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு சாதகமற்ற பலன் அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா, எப்பவுமே ஜென்மத்துல வர்ற ராகு கேதுக்கள் ஒரு 40-50 வயது தாண்டியவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்துட்டு போவார். அது ஒண்ணுதான். ஆகவே ஆரோக்கியம், ஒரு ராகு கேது பயிற்சி வந்தவனே ஒரு ஃபுல் செக்அப் ஒண்ணு பண்ணிக்கங்க. சுகர், இந்த இதுவரைக்கும் சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் வர்ற மாதிரியான அமைப்புகள், சுகர், ரத்த அழுத்தம் மாதிரியான ஒரு நீண்டகால குறைபாடுகள், மற்றபடி பெரிய வியாதிகள் எதுவும் உறுதியாக வராது. நடுத்தர வயதை தாண்டிட்டாலே, ஒரு 50 வயசை தாண்டிட்டாலே வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் மருத்துவம் சொல்லுது. ஆகவே ஜோதிடத்தையும் தாண்டி பார்க்க போனால் நம்முடைய உடல் மேல நம்ம தான் அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புல நான் இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் குறைக்கின்ற ஒரு அமைப்புகள் வரும்போது நம்ம உடனடியா இது பண்ணிக்கிறது நல்லது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதுனாலையும், மிக முக்கியமாக சனி பயிற்சி மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுனாலையும், இப்ப இருக்கிற தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து விலகி ஜென்மத்துக்கு போய் 7ஆம் இடத்துக்கு போறதுனாலையும் இந்த முறை கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தனலாபம் இருக்கும், ஒரு பொருளாதார வரவு இருக்கும், வேலை தொழில் விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். முக்கிய பலனாக 7ஆம் இடத்துல இருக்கிற கேது இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக திருமண பந்தத்தில் நுழைய முடியாதவர்களுக்கு திருமணத்தை தடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்புல எதிர்காலத்துல இப்ப வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது திருமணத்துல தான். அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த முறை அதை நிவர்த்தி பண்ணுவார். 2 இடத்துல இருந்து வெளியே போறதுனால உடனடியா கொஞ்சம் லேட்டா
ஒரு 30 வயசு தாண்டி இந்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும். இன்னும் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சந்தோஷமான பலன் சொல்லணும்னா, நீங்கள் நினைத்தவரையே மனம் முடிப்பீர்கள். அதாவது காதலித்தவரையே ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ராகு கேதுக்கள் கொடுப்பார்கள். அந்த காதலித்தவரே வந்து இது வரைக்கும் நீங்க வந்து அம்மா அப்பாட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு தைரியம் இல்லாம ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. அந்த அம்மா அப்பா கிட்ட பயந்துகிட்டு தைரியம் இல்லாத நிலைமையில இருந்தவங்க எல்லாம் தாராளமா சொல்லி சம்மதம் வாங்க முடியும். ஆகவே உங்களுடைய சொந்த வாழ்க்கை, உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக தருவார்கள். வாழ்த்துக்கள்.